என்ன இவ நம்மள பார்த்த உடனே ஒளிரா? அம்மா கேட்டிங்களா? எல்லாம் கேட்டுட்டு தாண்டி இருந்தேன். என்னடி இது? என்னென்னமோ நடக்குது இங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இவ்ளோ பெரிய அமௌண்ட்ட இவன் அவளை நம்பி கொடுத்திருக்கான். அவளும் என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்லயே கை வச்சிருப்பா. இவளை போய் நம்பணும் பாரு. ச்சே, இப்ப என்னம்மா பண்றது? சரி சரி, இப்ப பேச நேரம் இல்ல. அவகிட்ட கௌதம் கொடுத்த 5 lakhs திருடி இருந்தானா அவ இங்க எங்கேயாவது வச்சிருப்பா. ஆமா இல்ல? வா, நம்ம முதல்ல போய் தேடலாம். ஏய், நீ அவ ரூம்ல போய் தேடு, நான் கிச்சன்ல போய் பாக்குறேன். சரிம்மா. என்னது இது? 2 பேரும் என் ரூம்ல இப்படி தேடிட்டு இருக்காங்க. இவங்க பணத்தை தான் தேடுறாங்களா இல்ல என் சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருளை தேடுறாங்களா? கிடைச்சதா? ஒண்ணும் இல்லம்மா. இங்கே தேடி கிடைக்கல, நீ போய் பாரு. இருங்க தேடி பாக்குறமா. இவங்க இவ்வளவு அவசரமா தேடுறத பார்த்தா அந்த 5 லட்சத்தை தான் தேடுறாங்களோ? எங்க வச்சிருப்பா? நல்லா பாத்துட்டு ஒண்ணும் இல்ல. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஹோம்ஒர்க் வேற பண்ணலையே. ஐ, என் அஸ்வின் குட்டி இன்னைக்கு தானாவே எழுந்துட்டான். பரவாயில்லையே. வேணா பாட்டி, இந்த கடுப்பேத்தாத. கிளம்பு. காலையிலேயே என் செல்லத்துக்கு கோவத்தை பாரு. ஐயோ, என் நிலமை புரியாம எழுது பாட்டி பாசத்தாலே கொள்ளுது பாரு. சரிடா செல்லம், நீ என் ராஜா இல்ல. நீ இந்த காஃபியை குடிச்சிட்டு ரெடி ஆயிடு கண்ணு. ஏற்கனவே ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சா, உன்னை சீக்கிரம் ரெடி பண்ணலனா உங்க அம்மா என்ன கொன்னுடுவா. இந்த செல்லம் குடி. ஐயோ பாட்டி, அதை வச்சுட்டு கிளம்பு, நான் வரேன். என் செல்லம் இல்ல, சீக்கிரம் வந்துருடா. போர் சொல்றல. சரிடா. அஸ்வத், நாளைக்கு மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல உன்னை அடி அடின்னு அடிச்சிருவேன்டா. நாளை தமிழ் வீட்டு பாடத்தை எழுதி கொண்டு வரவில்லை என்றால் உன் கண்கள் 2ஐயும் நோண்டி விடுவேன். ஐயோ, ஒரு பக்கம் பூதம் மாதிரி மேத்ஸ் டீச்சர் மாட்டுது, இன்னொரு பக்கம் பேய் மாதிரி தமிழ் வாத்தியார் மாட்டுறாரு.
நம்ம வேற எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணலையே. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போனா பக்ரீத் ஆடு மாதிரி நம்மள பலி கொடுத்துருவாங்க. இப்ப என்ன பண்றது? மம்மிட்ட சொன்னா என்னாகும்? மம்மி, எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. மாத்திரை தரேன். ஐயோ, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. தைலம் தடவி விடுறேன்டா. மம்மி, எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. டாக்டர் வர சொல்றேன். ஐயோ மம்மி, இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் பண்ணல. ஸ்கூலுக்கு போனா மிஸ்லாம் அடிப்பாங்க. நீ வீட்ல இருந்தனா உன்னை நான் சாவடி அடிப்பேன். ஐயோ, மம்மிகிட்ட சொல்றதை விட வேற வனே தேவையில்ல. நம்ம தான் சொந்த அறிவை பயன்படுத்தி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி இன்னைக்கு ஸ்கூலை கட் அடிக்கணும். என்ன பண்ணலாம்? ஐடியா. என்னம்மா கரண்ட் கட் ஆயிடுச்சு? தெரியலையே, இரு பாக்குறேன். டேய், என்னடா அது? பாட்டி கத்தாத. அட பாவி. டேய், ஏன்டா ஃபீஸ் கேரியரை புடுங்குன? பாட்டி, நான் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணல, அதனால ஸ்கூலை கட் அடிக்க போறேன். டேய், இது உங்க அம்மாக்கு தெரிஞ்சா உன்னையும் கொல்லுவா என்னையும் கொல்லுவாடா. பாட்டி, நான் ஸ்கூலுக்கு போனா சொராகிட்ட மாட்டினேன் எறா மாதிரி ஆயிடுவேன். என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, மேக்ஸ்ல நான் முட்டை வாங்கியிருக்கேன். ஐயோ, தமிழ் வாத்தியார் கொடுத்த ஹோம்ஒர்க் பண்ணல. ஏன்டா? பாட்டி, நேற்று நீ எனக்கு சுண்டல் செஞ்சு சின்ன சின்ன பட்லமா கட்டி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தாமிச்சே, அது என்ன பேப்பர் தெரியுமா? என்ன பேப்பரு? அது இங்கிலீஷ் புக்கு. அதை தான் நீ பேப்பர் நினச்சி பொட்டலை கட்டி கொடுத்துருக்க. ஐயோ, என்னடா சொல்ற? அதனால நான் மாட்டேன்னா நீனும் சேர்ந்து மாட்டுவேன். வாயை முடிட்டு நான் சூப்பர் பிளான் சொல்றேன், அதை கேளு. பாட்டி, இப்போ நம்ம வீட்டில் குடிக்க தண்ணி இல்லை, பாத்ரூம் போக தண்ணி இல்லை, பல்லு வலிக்க தண்ணி இல்லை. அப்படி இருக்கும்போது மம்மி என்ன எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? என் பேர் அறிவாளி. அப்படி சொல்லு பாட்டி. மேடம், எலக்ட்ரீஷியன் வந்திருக்க மேடம். மேடம் வரேன். எலக்ட்ரிஷியனா? பாட்டி வா பாட்டி, போய் பார்க்கலாம். வாங்க. மேடம், என்ன மேடம் ப்ராப்ளம்? தெரியல, திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓ, அப்படிங்களா? கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க, பையன் ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஓகே மேடம், நான் பார்த்துடுறேன். டேய், இப்போ அவன் சரி பண்ணிட்டான்னா நீ ஸ்கூலுக்கு போயே ஆகணுமே. என்னடா பண்ண போற? ஏதாவது பண்ணணும் பாட்டி, வா. அங்கிள் அங்கிள், ஒரு நிமிஷம். என்ன தம்பி? கரண்ட் வர வைக்க போறீங்களா? ஆமா. இந்த கரண்ட் வர வச்சிங்கன்னா எங்க மம்மி உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? இது என்ன சின்ன வேலை தான் தம்பி, ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க. இதாங்க. எதுக்கு 500 ரூபா? அங்கிள், நான் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணல, ஸ்கூலுக்கு போனா மிஸ் அடிப்பாங்க. சரி. அதனால இந்த ஃபீஸ் கேரியரை நான் தான் பிடிங்க வச்சிருக்கேன். நீங்களும் கரண்ட் வர வைக்காதீங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், என்னை காப்பாத்துங்க. இதான் அங்கிள். என்ன இப்படி பார்க்கலாம்? நல்லவனா இல்லை மம்மிகிட்ட போட்டு கொடுத்துருவானா? இன்னைக்கு ஃபுல்லா கரண்ட் வராத அளவுக்கு
நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்ன ஆச்சு? சு என்ன ஆச்சுடா? மேடம் வரேன். என்ன ஆச்சு? மேடம் மெயின் போர்டில் ஷார்ட் ஆயிடுச்சு மேடம். ஐயோ, பதறாதீங்க மேடம், ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணிடலாம். அடிச்சா பாரு நம்பால சிக்ஸரை. எங்க குழந்தை ஸ்கூலுக்கு வேற கிளம்பணும். டிரான்ஸ்ஃபார்மரில் வேலை இருக்கு மேடம், சாயந்தரத்துக்குள்ளே அதை முடிச்சிடலாம். நான் போய் டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மேடம். சரிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிங்க மேடம். டேய், என்னடா நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? கரண்ட் வேற வராதாமே. நான் 1 பாத்ரூம் போகணும், 2 பாத்ரூம் போகணும், பல்லு வளர்க்கணும், குளிக்கணும், ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? சாயங்காலம் வரைக்கும் கரண்ட் வராதுன்னா எப்படி மம்மி? வேற என்னடா பண்றது? நீ வேணா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்கோ. உன் டீச்சர் கிட்ட நான் பேசுறேன். நீங்க இவ்வளவு சொல்றீங்க. சரி மம்மி. பிளான் சக்சஸ். ஹலோ ஹலோ, நான் வக்கீல் ஜோசப் பேசுகிறேன். யாரு? அஞ்சலி நீங்கள் அடாப்ட் பண்ண ட்ரஸ்டோட வக்கீல் பேசுகிறேன். ஓ, நீங்களா சார்? சொல்லுங்க. ஃபாதர் அமெரிக்காவிலேருந்து வந்து 3-4 டேஸ் ஆச்சு. அப்படியா? சார் கிட்ட போன வாரமே பேசி அஞ்சலியோட பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி வாங்கிட்டு போங்கன்னு சொன்னோம். சரிங்க சார். ஆனால் அவர் ஆஃபீஸில் ஆடிட்டிங் இருக்கு, வீட்டில் கோயிலுக்கு போகிறோம், இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. என்ன? அவரு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரா? ஆமாம் மேடம், அவரை காண்டாக்ட் பண்ணால் லைன் பிஸியாகவே இருந்தது. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது மேடம். நீங்கள் அஞ்சலிக்காக ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்டாக கேட்டதுனால தான் ஃபாதர் வந்த உடனே இம்மீடியட்டாக சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் சார் இப்படியே தள்ளி போட்டுட்டு இருந்தாருன்னா அப்புறம் திரும்ப அடாப்ஷன் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடியறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். மேடம், இப்போ ஃபாதர் மறுபடியும் அமெரிக்கா கிளம்புறாரு. அவருக்கு ஹார்ட்டில் திரும்பவும் மைல்டு காம்ப்ளிகேஷன் ஆகியிருக்கு. அவர் எப்படியும் இந்த வீக்குள்ளே கிளம்பிடுவார். வரத்துக்கு எப்படியும் 2-3 months ஆகும். இனி அஞ்சலி சம்பந்தமாக எந்த விஷயமா இருந்தாலும் 3 மாதம் கழித்து தான் நம்ம பேசவே முடியும். அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் கால் பண்ணேன். சார்கிட்ட இந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் தயவு செய்து எடுத்து சொல்லுங்க மேடம். நான் அவர்கிட்ட சொல்றேன். நான் பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. என்ன இவரு ஃபாதர் வந்த உடனே சட்டு போட்டுன்னு அஞ்சலியோட அடாப்ஷன் பேப்பர்ல சைன் வாங்கி அவரே இவளை அனுப்பி வச்சிருவாருன்னு பார்த்தா கோயில் குளம்னு எதேதோ போய் சொல்லி தள்ளி போட்டுட்டு இருக்காரு. சரியில்லையே, மறுபடியும் அஞ்சலி அனுப்ப மனசு இல்லாம அது இதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ண போறாரோ? என்ன தாண்டி ஆச்சு? ஃபாதர் அமெரிக்கால இருந்து வந்து 4 நாள் ஆச்சாமா. இவர் அதை நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு. இது வேறையா? சரியா போச்சு போ. இப்ப நான் பண விஷயமா அவரை உழுக்கவா, இல்ல எதுக்கு அஞ்சலிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பாம இருக்காருன்னு அவரை கேட்கவா? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலமா. ஏய், என் பிள்ளைய எப்ப வேணாலும் கேள்வி கேட்டுக்கலாம். ஆனா வீட்டுக்கு வந்திருக்கா பாரு அந்த திருடி, அவளை நம்ம விடவே கூடாது. முதல்ல அவளுக்கு என்ன பண்ணலாம், பணத்தை அவகிட்ட இருந்து எப்படி திரும்பி வாங்கலாம், அவளை எப்படி கையும் களமா பிடிக்கலாம், அத பத்தி யோசி. அவளை என்ன பண்ணா உண்மை வெளியே வரணும் எனக்கு நல்லா தெரியுமா. முதல்ல இவர் எதுக்கு நமக்கு தெரியாம அவளுக்கு பணம் கொடுத்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இருங்க அவரை. ஏய் பிரியா, சொல்லு பிரியா. ஏன் என்கிட்ட சொல்லல? என்னது? நீ வர வர என்கிட்ட முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லாம மறைக்கிற கௌதம். ஹேய், நீ என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. நீ 5 lakhs தீபா கிட்ட கொடுத்தியா இல்லையா? பிரியா, அது வந்து 20 lakhs நீ அவகிட்ட கொடுத்திருக்க. அதுல 5 lakhs காணாம போயிருக்கு. கரெக்ட்டா? அது வந்து பிரியா டெண்டர் விஷயமா
அவங்க கிட்ட கொடுத்து அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுக்க சொல்லி. நீ கொடுத்ததாவே இருக்கட்டும். 15 lakhs தானே டெண்டர் அமௌண்ட். அவகிட்ட எதுக்கு 20 lakhs கொடுத்த? அது வந்து பிரியா, எதுக்கு கொடுத்தன்னு சொல்லு கௌதம். அவங்கள செக் பண்ண தான் கொடுத்தங்கறத இவகிட்ட எப்படி சொல்றது? உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு கௌதம். ஹேய், ஏதோ ஒரு அவசரத்துல அதுல எக்ஸ்ட்ரா ஒரு 2 கட்டு வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஆடிட்டிங் பார்க்கும்போது தான் அதுல 5 lakhs ஷார்டேஜ் ஆனது தெரிய வந்தது. அது எனக்கு இருக்க ஆபீஸ் டென்ஷன்ல அதை என்ன கூட இல்ல. அப்படி என்ன உனக்கு ஆபீஸ்ல டென்ஷன்? ஒரு நோட்டு 2 நோட்டுனா பரவாயில்ல, 5 lakhs கௌதம், அதை இவ்ளோ கேர்லெஸ்ஸா விட்டுருக்க? நாங்கெல்லாம் என்ன வீட்ல செத்தா போயிட்டோம்? ஹேய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன அம்மா நல்லா இருக்கும்போது அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை தூக்கி அவகிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? ஹேய், அன்னைக்கு அம்மா கோயிலுக்கு போயிருந்தாங்க. நீ உடம்பு முடியாம படுத்துட்டு இருந்த. இட் வாஸ் an எமர்ஜென்சி. அதனால தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத. நீ முட்டாள்தனமா நடந்துக்கிட்டா நான் அப்படிதான் பேசுவேன். பிரியா, நீ எதுவும் பேசாத கௌதம். நீ தெரிஞ்சு செய்றியா இல்ல தெரியாம செய்றியான்னு எனக்கு தெரியல. நானே இதை அவங்க கிட்ட கேட்க முடியாம கொள்ள முடியாம பணம் எங்க போச்சுங்கிற டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ வேற. ஆமா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லி தொலைச்சிருந்தனா உனக்கு இந்த டென்ஷன் இருந்திருக்கவே இருந்திருக்காது. சொல்லாம செஞ்சல ஒன்னெல்லாம் போ. ஹேய், இப்ப என்னதான் பண்ண சொல்ற? நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நீ சும்மா இருந்தாலே போதும். இனிமே இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? ஆமா. என்ன பண்ண போற? எவ எடுத்தாலும் அவகிட்டயே போய் ஏண்டி எடுத்தேன்னு நேரடியா கேட்க போறேன். ஹேய், லூசு மாதிரி பேசாத. நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டுட்டேன். என்னது கேட்டுட்டியா? இப்பதான் அவளை பார்த்து கேட்க முடியல, எப்படி கேக்குறதுன்னு தெரியல, அது இதுன்னு என்னமோ சொன்ன. இப்ப கேட்டேன்ற என்ன கௌதம்? என்கிட்ட இருந்து இன்னும் ஏதாவது மறைக்கிறியா? பிரியா, இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் ஏற்கனவே அவங்க கிட்ட பணம் இருந்த பையில எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருந்ததான்னு டாக்குமெண்ட் பத்திரம் ஏதாவதுன்னு அவங்க கிட்ட ஜாடமடியா கேட்டுட்டேன். திருடனவ கிட்ட நேரடியா கேட்காம சுத்தி வளைச்சா கேப்ப? ஐயோ பிரியா, நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னா? அதுல எக்ஸ்ட்ரா எந்த கேஷும் இல்ல, எக்ஸ்ட்ராவா ஒரு பேப்பர் கூட இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா பிரியா. அப்போ அவ புத்திசாலியா இருந்திருக்கா, நீ முட்டாளா இருந்திருக்க. ஹேய், ஏன் இப்படி பேசுற? பின்ன என்ன கௌதம், எந்த ஊர்லயாவது திருடன் தான் திருடனதா ஒத்துக்கிட்டதா கேள்விப்பட்டிருக்கியா? இந்த விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு நீ 5 நாளா சரியா சாப்பிடல, தூங்கல, எங்க யார்கிட்டயும் நீ சரியா பேசல தெரியுமா? அப்படியே தனியா உட்கார்ந்து ஆபீஸ்ல டென்ஷனாவே இருந்திருக்க. அது வந்து பிரியா, நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்னாடியும் நீ படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே நான் போலீஸ்க்கு போறேன். ஹேய் பிரியா, இப்பவே போலீஸ கூப்பிட்டு அவளை என்ன பண்றேன்னு பாரு. பிரியா பிரியா பிரியா, வேணாம். பிரியா, இருக்கியா? சொல்லு. ஈவினிங் நானே வீட்டுக்கு வந்து உன் கண்ணு முன்னாடியே உங்களை விசாரிக்கிறேன், போதுமா? அதுக்குள்ள அவசரப்பட்டு போலீஸ் கிலிஸ்னு போனோம்னா அது அஞ்சலியோட லைஃபை தான் பாதிக்கும். நம்ம இப்ப அவசரப்பட்டோம்னா பின்னால அஞ்சலிக்கு தான் இது பெரிய கஷ்டமா போயிடும். சொல்றது கேளு பிரியா. கௌதம், நீ என் கண்ணு முன்னாடி விசாரிப்பியோ இல்ல பின்னாடி விசாரிப்பியோ, அவ உண்மையானவளா இருந்திருந்தா எப்பயோ அந்த பணத்தை திருப்பி உன்கிட்ட கொடுத்திருப்பா. உன்கிட்ட எதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கணும்? நீ ஒரு ஜென்டில்மேன் கௌதம். நீ கத்த மாட்ட, திட்ட மாட்ட, யார் மேலயும் அவ்வளவு சீக்கிரத்துல பழிய போட மாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவ உன்கிட்ட அவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்திருக்கா. அப்படியே இருந்துட்டு போட்டோம் பிரியா. நமக்கு அவங்க முக்கியம் இல்ல, அவங்களோட இனிமே வாழ போற அஞ்சலி தான் நமக்கு முக்கியம். தயவு செஞ்சு அஞ்சலியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத பாரு கௌதம், எதிர்க்க நின்னு அடிக்கிறவன் எதிரி, ஆனா கூட நின்னு குழி பறிக்கிறவன் துரோகி. நீ அவள அஞ்சலியோட அம்மான்னு நம்பி இருக்க, ஆனா அவ உன்கிட்டயே திருடி இருக்கா. திருடனவ அஞ்சலியோட அம்மாவா இருந்தா என்ன, ஏன் அம்மாவா இருந்தா என்ன? அவ உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் அவளை சும்மா விட போறது இல்ல கௌதம். விட்டா இன்னைக்கு இத செஞ்சவ நாளைக்கு நம்மள முட்டாள்னு நினைச்சு வேற எதையாவது செய்வா கௌதம். பிரியா, நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அவளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். பிரியா பிரியா பிரியா, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இவ அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவா. ஏய், என்ன தாண்டி சொன்னா? அவர் என்ன சமாதானப்படுத்துறதுலே இருக்காருமா. இவ ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல. பாப்பாவை ஸ்கூல்ல நானே கொண்டு போய் விட்டு வரேன். சரி. பாய் பாட்டி. பாய் மம்மி. வரேன். பாய். இப்ப என்னடி பண்றது?
யார்கிட்ட சொன்னா நமக்கு வேலையாகுமோ அவங்க கிட்ட சொல்லி இவ நமக்கு செஞ்ச துரோகத்தை அவ வாயாலேயே ஒத்துக்க வைக்கிறேன். கேட்ட தர மேடம் யாரை பார்க்கணும்? மேடம் அது ஒருக்கா பாருங்க. ஹலோ கேட்ட தர. ஓகே மேடம். பிரியா நீங்க ஏய் இவங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பணம் கொடுத்தாரா? மேடம் 3 நாளைக்கு முன்னாடி இவங்க ஹஸ்பண்ட் உன்கிட்ட 15 லட்சம் கொடுத்து அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுக்க சொன்னாரா? சொல்லு. ஆமா மேடம், அத நான் அன்னைக்கே அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுத்துட்டேன். அதுல அடிஷனலா 5 லட்சம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 5 லட்சத்தை எங்க வச்சிருக்க? அச்சச்சோ 5 லட்சமா? என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. மேடம் இவ பயங்கர நாடகக்காரி. இவ குழந்தைய எங்க குழந்தைய வளர்த்தோம். இவளுக்கும் எங்க வீட்டுல இடம் கொடுத்தோம். இவளை நம்ம வீட்டுல விட்டுட்டு போனா இவ உன்ன வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிருக்கா. என்ன பிரியா சொல்றீங்க? வாய் மூடு. உன்ன போய் நம்புன பாரு. என்ன சொல்லணும்? ஏய் அஞ்சலியோட அம்மா பணத்தை திருடிட்டாங்களாம். அதுக்காக தான் அவங்கள பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்திருக்காங்களாம்.